அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை ஒரு விசுவாசமான வார்த்தை. ஏனென்றால் அதற்கு மேலுள்ள வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று. அப்போ கர்த்தர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தினாலதான் சொல்றாரு, ஆண்டவரே உம்மால நான் எதிரிகளுடைய படைகளை, சேனைகளை எல்லாம் நான் சந்திப்பேன், நான் அதை மேற்கொள்வேன், அதன் மேல நான் பாய்ந்து போவேன், வெற்றி அடைவேன் என்றதான விசுவாசமான வார்த்தையை பேசுகிறார். அவராலே என்ன செய்வாராம்? மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்கு ஒரு சவால் காத்திருக்கிறது. நமக்கும் சத்துருக்கள் எதிராக நிற்கிறார்கள். அவன் கொண்டு வருகிற எத்தனையோ விதமான தடைகள் எல்லாம் உண்டு. இந்த காலகட்டங்களிலே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல இருளாக இருந்தேன், என்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார், வெளிச்சமாக மாற்றி விட்டார். இப்பொழுது நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்பு, அளவற்ற அந்த இரக்கம் தானே ரட்சிப்புக்குள்ளாக நம்மை நடத்தினது. அப்போ தேவன் நம்மை ரட்சித்தார்னா சாதாரண நோக்கத்துக்காக ரட்சிக்கவில்லை, மிகப்பெரிய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் ஒவ்வொருவரை கொண்டும் இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மாபெரும் ரட்சிப்பை அடைந்த பெற்றுக்கொண்ட நீங்கள நானும் தைரியமாக சொல்வோம், ஆண்டவருடைய நாமத்தினால எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை நான் மேற்கொள்வேன். அது எந்த ரூபத்துல பிரச்சனைகள் எதிராக வந்தாலும் அதை நான் மேற்கொண்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியை நான் அதற்கு எதிராக பெற்றுக்கொள்வேன். நான் நிச்சயமாக சத்துரு வைத்திருக்கிற எந்த மதிலையும் தாண்டுவேன். ஏனென்றால் என் சொந்த பலத்தில் அல்ல, என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இதுவரைக்கும் நடத்தின என் ஆண்டவருடைய கிருபையினால, அவர் கொடுத்த பலத்தினால இந்த மாபெரும் காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்றதான நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குங்கள். நிஜமாகவே இந்த நாளிலே நாம் மதிலை தாண்டுவோம். இந்த நாளிலே சத்துருவினுடைய படைகளை வெல்வோம், நாம் வெற்றி அடைவோம். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால, உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் மதிலை தாண்டத்தக்கதாக, சத்துருவின் சேனைக்குள் பாய்ந்து அவனை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரம், வல்லமையும் பலனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே ஆமாண்டவரே, நீர் வைத்திருக்கிற பெரிதான திட்டங்களும் நோக்கங்களும் அப்படியே நிறைவேறுவதாக, இதுவரை பார்த்திராத ஒரு உயர்வை, மேன்மையை அடைவார்களாக, இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தடைகள் எல்லாம் மாறுவதாக, இவங்க வாழ்வில எதிர்பாராத திருப்பங்கள் வந்து இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமைவதாக ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.